ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நாட்கள் தள்ளி போனதுக்கு அப்புறமும் சரி, ஓவலேஷனுக்கு அப்புறமும் சரி, மாதிரி உணவு வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணக்கூடிய 2 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கருத்தரிக்க முயற்சிக்கவங்க வந்துட்டு சுடுதண்ணியில் குளிக்கவே கூடாது. 2 பேருமே சுடுதண்ணியில் குளிக்கிறத வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா சுடுதண்ணியில் குளிக்கிறத வந்துட்டு ரொம்ப பாசிபிள் கிடையாது ஃபெர்டிலிட்டிக்கு. மேக்ஸிமம் சுடுதண்ணியில் குளிக்கிறத வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. 2வது இன்னொரு தப்பு பண்ணுவோம். ஓவலேஷனுக்கு அப்புறமா வந்துட்டு நமக்கு அந்த மந்த் எப்படியாச்சும் நின்றணும் அப்படின்னு வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக எந்த வேலையும் செய்யாமல் ஒரே இடத்துல இருந்துருவோம். ரொம்ப நடக்க மாட்டோம், ஸ்ட்ரெயின் எதுவும் பண்ணிக்க மாட்டோம், படுத்துகிட்டே இருப்போம். அதெல்லாம் ரொம்பவே தப்பு. நீங்கள் வந்துட்டு எப்போதும் போல இருங்க. ஏன்னா ஓவலேஷனுக்கு அப்புறமா தான் நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும். நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸு ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் ஓவலேஷனுக்கு அப்புறமா எப்படியாச்சும் இருந்துடணும், கிளிக் ஆகிடணும் அப்படின்னு வந்துட்டு ப்ரெஷர் ஆகிடுவீங்க. அந்த ப்ரெஷர்லேயே வந்துட்டு ஓவலேட் ஆகாது. நம்மளுக்கு இந்த மந்த் இருக்கும் அப்படிங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதுதான் அவங்களுக்கு வந்துட்டு சேஃபு. இன்னும் வந்துட்டு ரொம்பவே ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஓவலேஷனுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்கள் இதுவே நினச்சி பாருங்கள். அம்மா பாட்டி அவங்களெல்லாம் நினச்சிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களாம் இந்த மாதிரி எதுவுமே ஃபார்மாலிட்டிலாம் பார்த்துக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு வந்து டாக்டர் வந்து யூட்ரஸ் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொன்னால் மட்டும் நீங்கள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போதும் போல் குக் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது எல்லாமே செய்யலாம். மைண்ட் மட்டும் ஹாப்பியாக வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி மெயினாக வந்துட்டு நீங்கள் வெயிட்டை ரொம்பவே தூக்கவே கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது, அடிவயிறு அமுங்கி எதுவுமே பண்ணக்கூடாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ட்ராவலையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லாங் ட்ராவல் அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப மெயின். நம்ம நல்லா தண்ணி குடிச்சிட்டு எப்போதுமே நம்ம உடம்ப நீட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னாலே வந்துட்டு நமக்கு அதுவே போதும். ஓவலேஷனுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம எதையுமே திங்க் பண்ணாமல் ஹாப்பியாக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு மெடிசனே. எதுவும் எதிர்பார்க்காம எப்போதும் போல் ரிலாக்ஸ்டாக இருங்க. இப்போ என்ன ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து டெய்லி எல்லோரும் ஜங்க் ஃபுட்டு, சாக்லேட்டு, கேக்கு, ஈவினிங்லாம் போல் வந்துட்டு டீயில் முக்கி அந்த பிஸ்கெட்டெல்லாம் தண்ணியில் முக்கியோ ஏதோ சாப்பிடுவோம். அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. பிஸ்கெட் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஃபெர்டிலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு பதிலாக வந்துட்டு நீங்கள் வேக வச்ச பயிறு, சுண்டல், சிறுதானியங்கள், நட்ஸு அதெல்லாமே சாப்பிடுங்க. அடுத்து நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி, டீ கண்டிப்பாக வேணாம். இதுக்கு பதிலாக நீங்கள் க்ரீன் டீ கூட எடுத்துக்கலாம். கேமமைல் டீ இருக்குது பார்த்தீங்களா, அது எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. அது வந்துட்டு நல்லா உங்களுக்கு தூக்கம் வரும், நம்மளோட மைண்ட் வந்துட்டு ஹாப்பியாக வச்சுக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ஹார்மோன்லாம் ரொம்பவே சீராக இருக்கும். அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோயா சம்மந்தமான உணவு எதுவும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயா மில்க் குடிக்கிறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக ஆல்மண்ட்டு அதெல்லாமே எடுத்துக்கோங்க. அதுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட எடுத்துக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கிட்டாலே ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முளைக்கட்டின பயிர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முளைக்கட்டின பயிரை வந்துட்டு பச்சையாக கண்டிப்பாக சாப்பிடுங்க. அதை வந்துட்டு நீங்கள் பச்சையாக சாப்பிடவே கூடாது, நல்லா வேக வச்சு தான் சாப்பிடணும். பச்சையாக சாப்பிட்றப்போ அதில் சில பாக்டீரியா இருக்கும். அதனால் நீங்கள் அவிச்சு சாப்பிட்டா அதோட பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பட்டாணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 2 பேருமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவலேஷனுக்கு அப்புறமா தான் நமக்கு நிறைய ஃபுட் கிரேவிங்ஸ்லாம் இருக்கும். சுகர் சாப்பிட்ணும், ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்லாம் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுங்கிற கிரேவிங் வரப்போ நீங்கள் வந்துட்டு பழங்களுக்கு போயிருங்க, அது நல்லது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி அந்த மாதிரி மீன் சாப்பிடுங்க. நிறைய மீன்களில் வந்துட்டு மெர்க்குரி கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதுவும் நம்மளோட உடம்புக்கு வந்து சரியில்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவான குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. ப்ராய்லர் சிக்கன்லாம் மறந்துடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு அது ரொம்பவே சேஃப் கிடையாது. சிலர் வந்துட்டு இஞ்சி கொதிக்க வச்ச தண்ணி, இஞ்சி சாறு, கருஞ்சீரக பொடி இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஓவலேஷனோட போதும். அதாவது அப்புறம் ஓவலேஷனுக்கு அப்புறமா வந்து நீங்கள் பழங்கள் நிறையா, காய் அப்படி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு டைம் வந்துட்டு கார்போஹைட்ரேட்லாம் கம்மியாக சாப்பிடுங்க. காய்கறிகளை பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து ரொம்பவே கம்மியாகவும் இருக்கும்.
அதெல்லாம் வந்துட்டு பொதுவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓவலேஷனுக்கு அப்புறமா தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, பொதுவாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். தைராய்டு இருக்கவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ப்ரோக்கோலி, காலிஃப்ளவரு, குக்கும்பர், கேபேஜு, அடுத்து வந்துட்டு காய்கறிலாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. பிசிஓஎஸ் இருக்கிறவங்க வந்துட்டு அதிகமாக கார்போஹைட்ரேட்லாம் எடுத்துக்கிறப்போ ஓவலேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓவலேஷன் வந்துட்டு ஒழுங்காக நடக்காததுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இதனால் நம்ம அதிகமாக இது அதிகமாக எடுக்கிறதுனால வந்துட்டு நமக்கு சுகரோட லெவல் அதிகமாகி இது வந்து ப்ராப்பராக நடக்காமல் போயிடும். இது வந்து பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கும் சரி, பொதுவாக கருத்தரிக்க முயற்சி பண்ணுறவங்களுக்கும் சரி, 2 பேருக்குமே வந்துட்டு இது பொருந்தும். அதனால் வந்துட்டு கார்போஹைட்ரேட் வந்துட்டு கம்மியாக எடுத்துக்கணும். வேறு எதுவும் இதை மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு எதுவும் மெடிசன் எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு சுகம் சித்த மருத்துவ மையத்தை தொடர்பு கொள்ளலாம். மொபைல் நம்பர் வந்துட்டு அதிலே ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு டெலிவரியும் பண்ணிடுவோம். நன்றி.